என்னென்னா மக்ஸ் அண்ட் டிமக்ஸு அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மக்ஸுக்கு இன்னொரு நேம் என்னென்னா, இப்படி தான் கொஸ்டினில் வந்து இருக்குது. மக்ஸுக்கு என்ன நேம்னா டேட்டா செலக்டர். அதாவது ஒண்ணே ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ணி அனுப்பும். டிமக்ஸுக்கு நேம் என்னென்னா டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர். அதாவது ஒன்று கொடுத்தோம்னா நிறைய இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. அதான் டிமக்ஸோடது. மக்ஸ்னா என்னென்னா 4:1 ஒன்று வரும். அதே டிமக்ஸ்னா என்னென்னா 1:4. அங்கே டீகோட் படித்தோம்னா அதே மாதிரி டிமக்ஸ் இங்கே வந்து நிறையா வருது. ஓகே. இப்போ வந்து என்னென்னா இதுக்கு எப்படி டேபிள் போடுறதுன்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து S1 அதாவது செலக்டர்னு சொல்கிறதுனால இப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து S1 S0 வந்து கீழேருந்து கொடுக்கணும். இதில் வந்து இப்போ அதே என்கோடர் டீகோடருக்கு அப்படி இருக்காது. வெறும் இங்கிட்டும் இங்கிட்டும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து S0 S1ன்னு கீழேருந்து ஒன்று கொடுப்போம். கீழேருந்து 2 கொடுப்போம். ஓகே. 2 கொடுத்துருக்கோம். என்னென்னா S0 S1 தான் இன்புட்டு. ஒய்யில் வந்து என்னென்னா இப்படி எழுதணும். D0 D1 D2 3D. இங்கே வந்து அந்த 1 2 3 காம்பினேஷன் எழுதணும். இங்கே எழுதுகிறப்ப அவுட்புட்டில் என்னென்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் எழுதணும். S1 பார் S0 பார் அடுத்து வந்து ஒய் சாரி D0 அடுத்து இது ப்ளஸ் போட்டு இது எழுதணும். அடுத்து இதை ஃபுல்லாத்தையும் எழுதணும். ஒய்க்குரிய அவுட்புட்னு எழுதணும். அதுக்குரிய இதை எடுத்து இங்கே டயக்ராம் போடுறோம். டிமக்ஸ்க்கு இதான் டயக்ராமு. இதுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு எப்படின்னா அதே மாதிரி தான் S1 S0 போடுறோம். இங்கே போட்ட மாதிரியே தான் S1 S0 போட்டு 0 1 2 3 காம்பினேஷன்ஸ் எழுதிட்டு அடுத்து என்னென்னா அந்த டயகனலாக இப்படி கொண்டு போகணும். டின்னு டயகனலாக இப்படி கொண்டு போகணும். ஸோ இதுக்கு வந்து 0 S1 Y0 S1 பார் S0 Dன்னு. அதே இதுக்கு வந்து இது Dன்னு. அதே மாதிரி தான் இதுக்கு வந்து S1 S0 பார் Dன்னு. S1 S0 Dன்னு இப்படி போகணும். இதுக்குரிய டயக்ராம் இந்த இருக்குது. இதில் வந்து என்னென்னா S1 S0 வந்து இங்கே போடணும். Dன்னு வந்து இங்கிட்டிருந்து கொடுக்கணும். அதே தான் இதுக்கும் D0க்கும் இப்படி தான் இருக்கும். அதாவது சாரி மக்ஸுக்கும் இப்படி தான் இருக்கும். அதாவது D இங்கிட்டிருந்து கொடுக்குற மாதிரி S இப்படி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே இது வந்து இப்போது என்கோடர் டீகோடருக்கு எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அவுட்புட்லேயே கொடுத்துடலாம். லைக் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஸோ டயக்ராம் பார்த்துக்கோங்க. இது நமக்கு தேவைப்படுறதுனால நாட் கேட் போட்டிருக்கோம். இங்கே தேவைப்படலை அதனால் நாட் கேட் போடலை. இங்கே நாட் கேட் போட்டாலும் தப்பு கிடையாது. இங்கே நாட் கேட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு இங்கே தேவைப்படுது A0 பார் AB பார் இந்த மாதிரி தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம இங்கே நாட் கேட் போட்டுருக்கோம்.